என்னடா இது உறக்கமே வர மாட்டேங்குது. ஐயோ ஐயோ, நாளை நான் என்ன பண்ண போறேன்னு, நாளைக்கு நார்வேல் போக வேண்டிய இருக்கு, இந்த கொஞ்சம் பேர் ரூபா கொடுக்க வேண்டிய இருக்கு, வட்டி கொடுக்கணும், சிட்டுக்கு வச்சணும். ஓ, என்ன நடக்க போகுது, நாளைக்கு நான் என்ன பண்ணுவேன்? கடவுளே, நாளைக்குள்ள நாளை என்ன நடக்க போகுதுன்னு தெரிய மாட்டேங்குது. எனக்கு உறக்கமும் வரல, நிம்மதியே இல்லாம இருக்கு. ஐயோ டே, நைட்டு நீ இப்படி புலம்பிட்டு இருந்தாச்சுன்னா உனக்கு நிம்மதியான தூக்கமே வராடா. நாளை என்ன நடக்க போதோ, என்ன நடக்க போகணும், இன்னைக்கு நீ புலம்பிட்டு இருந்தா நீ எங்க உனக்கு தூக்கம் வர? தூக்கம் இல்லாம இருந்தாலே உனக்கு நோய் தாண்டா வர. நீ மட்டும் இல்லை, நிறைய பேர் இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. நாளை என்ன பண்ணும், அது பண்ணும், இது பண்ண, இன்னைக்கே யோசிச்சு யோசிச்சு அவங்க தூக்கத்தை இழக்கிறாங்க. அப்படி தூக்கத்தை இழக்கும் போது அவங்களுக்கு பலவிதமான வியாதிகள் வரும், மன அழுத்தம் வரும், டிப்ரெஷனா இருப்பாங்க, நல்ல டென்ஷன்ல இருப்பாங்க. இதனாலே அவங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையே இருக்காது. உண்மையாவே நிம்மதியான வாழ்க்கை இருக்குன்னா நாளை என்ன நடக்க போகுதுன்னு இன்னும் யோசிக்க கூடாது. இன்னைக்கு இருக்க நாள் சந்தோஷமான நாளா இருக்கா, நைட்டு நேரம் நம்ம நிம்மதியா தூங்கியாச்சுன்னா எந்த பிரச்சனைகளும் வராது, சந்தோஷமா வாழ்க்கை அமையும். ஏன்னா நம்ம தூக்கத்தை தொலைக்கும் போது பலவிதமான வியாதிகள் நமக்கு வந்து சேரண்டா. நீ இன்னைக்கே புலம்பிட்டு இருக்காத, போய் தூங்கு. அந்த தூக்கம் உனக்கு நிம்மதியா இருந்தா வாழ்நாள் முழுவதும் நீ சந்தோஷமா இருப்ப. இப்படி புலம்புறதை விட்டுட்டு சந்தோஷமா நாலு வீட்டை சிரிச்சு பேசுறதுல அதுலயும் ஒரு இன்பம் இருக்கு. நைட்டு தூக்கம் சொல்றது மனித வாழ்க்கைக்கு முக்கியமான ஒண்ணு. அதை இழந்தாலே வாழ்க்கையில நிம்மதி இருக்காங்கடா. நீ மட்டும் இல்லை, இந்த உலகத்துல எல்லாருமே நம்ம நைட்டு வந்துட்டு இதை பற்றி யோசிக்காம நாளைக்கு நல்லதே நடக்கிறது நினைச்சிட்டு தூங்குனா அவங்களோட வாழ்க்கையும் நிம்மதியா இருக்கும், எந்த கஷ்டமும் வராது, மைண்டும் ஃப்ரீயா இருக்கும், நன்மையே நடக்கும்.